யார் கடத்திட்டு போனாங்க? 4:30 மணிக்கு நான் டீ குடிச்சிருந்தேன், அமைச்சர் எனக்கு காலில் வந்தாரு, நான் போனேன், நான் தான் போயிட்டு வரேன். யார் கூட்டிட்டு போனாங்க? யார் சொன்னா கடத்திட்டு போனாங்க? ஏன் நான் போகக்கூடாதா? அவர் எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறாருப்பா. திராவிட முன்னேற்ற காலத்தில் என்ன செஞ்சு கொடுத்தீங்க? எனக்கு என்ன பிரயோஜனம் இருந்தது? நான் கட்சியில் இருக்கிற காலமாக இருந்ததுக்கு இன்னைக்கு எல்லாமே எனக்கு வந்து அமைச்சர் பண்றாரு, எடப்பாடி பண்றாரு, நான் அவர் கூட தான் இருப்பேன். உங்களுக்கு மட்டும் தான் பண்றாரா? உங்கள் சார்ந்த மக்களுக்கும் பண்றாரா? ஊரே பொதுவா தமிழ்நாடே ஊரே பண்ணிட்டு இருக்காங்க. சாதி சமூகம் பார்த்து பண்றாங்களா? அந்த வேலையே கிடையாது. சாதி சமுதாயங்கிறதே கிடையாது. தாழ்த்தப்பட்ட மக்கள் என்னை நம்பி என்னை தேர்ந்தெடுத்தவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் அவங்களை காப்பாற்றுவேன். நீங்க கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகமாச்சு, எப்படி தாழ்த்தப்பட்ட மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க? சமுதாயங்க என்னை வந்து எதுவுமே பண்ண முடியாது. என்னை தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தான் என்னை காப்பாற்றிட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்கும். சரி, இந்த கட்சி வந்துட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவா இருக்குன்னு அதிமுக நினைக்கிறீங்களா? நீங்க மொத்தமா எல்லாத்துக்குமே ஆதரவா இருக்கு. விவசாயிகளுக்கு மொத்தமா டோட்டலா தமிழ்நாடே பூராமே எடுக்கிறது ஆதரவா இருக்கு. இந்த வர்ற எலெக்ஷன்ல அதிமுகவுடைய அமைப்பாரு, நம்ம முதல்வர் எடப்பாடி அமைச்சர் அமைப்பாரு, எஸ்பி வேலுமணி அமைச்சராக போறாரு. யாருனாலே தடுக்க முடியாது. கிராம சபை கூட நடத்திட்டு இருக்காரு ஸ்டாலின், அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? கவர்மெண்டோட கூட்டம் எப்படி நடத்த முடியும்? கிராம சபை கூட்டங்கிறது பொதுமக்கள் பிரச்சனை பேசுறது, இதுல அரசியல் பேசுறது ஸ்டாலின், அதை பத்தி சட்டத்துல இருக்குது. கிராம சபை கூட்டுறதே வந்து எடப்பாடி சொன்னாரு அதுக்கு ஒரு விளக்கம். அந்த கூட்டத்தை நடத்துறது கிராம சபை கூட்டுறது ஊராட்சி மன்ற தலைவருக்கு மட்டும்தான் அதிகாரம், வேற யாருக்குமே அதிகாரம் கிடையாது. இல்ல 10 வருஷமா எந்த ஒரு நலத்திட்டங்களையோ மக்களுக்கான இந்த வேலையிலும் திமுக செய்யாத நேரத்தில் எதிர்கட்சியா இருந்து அவங்க செய்ய முடியல, பரவாயில்ல. ஆனா பாத்தீங்கன்னா கொரோனா காலங்களில் இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யல. அமைச்சர் தொடர்ந்து நிறைய செஞ்சிருக்காரு. எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. உணவு காய்கறிலிருந்து மளிகை பொருள் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. யார் பண்ணாங்க? தேவராய ஊராட்சியில் யார் பண்ணாங்கன்னு சொல்ல சொல்லுங்க. அங்கிருந்து போன் பண்ணுவாங்க. யாருக்கு? தளபதி கூப்பிடுவாரு. அங்கிருந்து ஏதோ போன் வருது, இந்த மாதிரி நிவாரண நிதி கொடுக்கணும். ஒருத்தர் கொடுப்பா, 2 பேருக்கு கொடுப்பான். யார் கொடுத்தா? டோர் பை டோரா தொகுதி பூராமே அமைச்சர் தான் கொடுத்தாரு. கட்சி பார்க்க கொடுத்தாருங்களா? எந்த வீடு திமுக வீட்டுக்கு கொடுத்தாங்க. அதே போல கல்யாண திருமண உதவி திட்டம், திருமண உதவி திட்டம் நடக்குது, 2 வீலர் வண்டி திட்டம் நடக்குது, எல்லாமே நானே வாங்கி கொடுத்துருக்கேன். காலேஜ் சீட்டு அவங்களுக்கான கல்வி ஓஏபிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன பண்றோம் கட்சி பார்க்கலாம் அமைச்சர் பண்றாருங்களா? பண்ணிக்கிறாரு. அமைச்சர் பண்ணிருக்காரு. அமைச்சர் தான் பண்ணாரு, வேற யாருமே பண்ணல. அவர் கூட உறுதியா நீங்க நிப்பீங்க? கண்டிப்பா நிப்பார், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நன்றி தலைவர். நான் 2 பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்தேன். அந்த 2 பெட்டிஷனும் இன்னைக்கு ரெடியாகி ஒரு ரோடும் போட்டாங்க. ரோடு போற சாங்ஷன் ஆகியாச்சு. இன்னொருத்தருக்கு சென்னையில் டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாச்சு. சரியா? அந்த மாதிரி வந்து இருக்கும்போது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எவனும் காப்பாற்று கிடையாது. இன்னைக்கு அமைச்சராகட்டு, எடப்பாடி முதலமைச்சராகட்டு, அவர் ஒரு விவசாயி, நானும் ஒரு கவுண்டர். அந்த சமுதாயத்தில் நாங்கள் இருக்கிற ஒரு விவசாயத்தில் இருப்போம். எங்களால் என்னையுமே வாயில் நல்லா வந்துரு. தளபதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேச வைக்காதீங்க. ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுங்க. ஒரு அழகான மனிதரை நம்மளுடைய அமைச்சர் தொண்டாமுத்தூர் கிடைச்ச பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்துக்கு பின்னால் நாங்கள் அமைச்சர் தலைமையில் தான் நாங்கள் இயங்குவோம். எல்லாம் செஞ்சு இந்த கொரோனா காலத்திலேயாகட்டு, இந்த 8 மாத காலமாக காய்கறியில் இருந்து தொகுப்பு கொடுக்குறதுலையாகட்டு, நல்லது கெட்டதுக்காகட்டு 24 மணி நேரம் ஓயாமல் அறியக்கூடிய ஒரு தலைவர், உழைப்பாளி, அந்த சொல்லுக்கு சொந்தக்காரராக விளங்கி கொண்டிருக்கிற எங்கள் மாண்புமிகு அமைச்சர் எஸ்பி வேலுமணி அண்ணன் தலைமையை ஏற்று இன்னும் ஆயிரக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள்லாம் கட்சியில் எனக்கு தயாராக இருக்கிறாங்க. எங்கள் அமைச்சர் பொறுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் தேதி கொடுத்தா லட்சக்கணக்கான மக்கள் இந்த தொகுதியில் வந்து சேர்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த தொகுதியில் ஸ்டாலின் எல்லாம் அவங்களோட ஸ்டாலின் வந்து நின்றாலும் கூட வேலையாகாது. ஒருத்தர் சொன்னார், நாங்கள் அங்கே கிராம சபை கூட்டம் போடுறோம் அப்படின்னு ஒரு திமுக காரர் சொன்னார் என்று கூட. கிராம சபை கூட்டம் போட்டு எதுக்கப்பா மக்கள் கூட்டம் ஏமாற்றி நாடகம் பண்ணுறீங்க? உங்கள் ஸ்டாலினே வந்து இங்கே வேட்புமனு தாக்கல் பண்ணி பார்த்து போடலாம்னு அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மனுஷர் சொல்கிறாரு, டிஎம்கே பிரமுகர், எங்களுக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு அந்த தொண்டாமுத்தூர் தொகுதியில் வந்து நிற்கிறதுக்கு, அதுக்கு எத்தனை கோமாளி ஏமாளியில் நாங்கள் தள்ளி விடுறதுன்னு சொல்கிறாரு. அப்படி நிற்கிற திமுக காரன் தான் நிற்கிறான் ஒழியோ உண்மையான திமுக காரன் எவனும் கிடையாது. அண்ணன் சொன்னார் போகிற கோட்டருக்கும் பிரயாணிக்கும் போகிற கூட்டம் இருந்தாலும் கூட ஓட்டு அமைச்சருக்கு தான் போடுவாங்க.
அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க எங்க வேணாலும் யாரு கிட்ட வேணாலும் கேட்டுக்கலாம். பட்டி தொட்டி எல்லாம் அமைச்சர் வேற சொல்லாம அத்தனை பாலங்களாகட்டு, அத்தனை இதுகளாகட்டு, கூட்டு குடிநீர் தண்ணி ஆகட்டு, அத்தனை நிலத்திட்டுங்க, அத்தனை கல்லூரிகளை இளைஞர் இளம்பெண்களையாட்டு அத்தனை சேர்த்து விட்டுருக்காங்க. அத்தனை நிலத்திட்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு கல்யாணம்னாலும் சரி, சீருனாலும் சரி, 2 பெண் குழந்தை திட்டம்னாலும் சரி, தொகுப்பானாலும் சரி, அத்தனையும் பார்த்து முதியோர் உதவி தொகை உடனுக்குடன். ஓஏபி வந்து எத்தனை ஒரு ஊருக்கு 400 பேர் 500 பேர், ஒரு ஊராட்சிக்கு 1000 பேர் வாங்குற ஊராட்சி கொடுக்குது. அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சிந்தாம செதறாம அழகா வச்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி இந்த தொகுதியிலே இப்படி ஒரு அமைச்சர் பிறந்த நேரத்தில் நாங்களும் பிறந்தோம்னு இந்த தொகுதி பெருமையா இருக்குது. அவர் வாழும் காலத்தில் நாங்க வாழ்றோம்னு எங்களுக்கு பெருமையா இருக்குது. அவர் நாங்க இருக்கும் வரையும் வாழணும். அதுக்கு முன்னே அம்மா சொன்ன மாதிரி 100 ஆண்டு வாழணும், 100 ஆண்டு வாழணும்னு சொல்லி மனசார இருக்கிறார். தெய்வத்துகளில் வேண்டி விரும்புகிறார்.